ஒரு முக்கியமான அப்டேட்டு. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது மார்க்கெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான பாலிசி இருக்குது. அதோட ரிசல்ட்டு என்னென்னு தெரிய போகுது உங்களுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் அதை முன்னாடி எப்படி டிஃபைன் பண்ணலான்னு சொல்லலான்ருக்கேன். அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி இருக்காது. உண்மை என்னவோ அது மட்டும்தான் கண்டிப்பாக சொல்லுவோம். சிலருக்கு அது போர் அடிக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் உண்மையை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சேனல் நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் ஆப்ஷன்ஸ் என்ன வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,416 கரெக்டுங்களா? 23,416 முடிஞ்சிருக்கு. அப்போ 23,400ம் 450 இன்பிட்வீன் தான் நம்ம ப்ரீமியம் பார்க்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 23,400 218 ரூபா இருக்குது. அதே 23,450 பார்த்தீங்கன்னா 123 ரூபா தான் இருக்குது. ஒரு மடங்கு, அதாவது ஒரு மடங்கு வந்து புட் சைடில் ப்ரீமியம் டிகே ஆயிடுச்சு. கால் சைடில் இன்னும் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி என்னுடைய அனலைஸ் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக புட் சைடு ஒரு டவுன் வரணும். கண்டிப்பாக டவுன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து மார்க்கெட்லேருந்து ஃப்ளாட் ஓப்பனிங் டவுன் வரலாம், இல்லை வந்து கேப் டவுன்லேயே கூட வந்து கவர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அப்படி பார்த்தா கண்டிப்பாக வந்து புட் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக புட் சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். புட் சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். எதுவுமே வந்து இது நடந்தே தீரணும் இல்லை. இது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நம்ம பாயிண்ட்ஸோட சொல்லிட்டோம். இது நடக்குதா இல்லையான்னு இன்னிலேருந்து 2 நாள் 3 நாளைக்குள்ளே டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு டவுன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதையே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு டவுன் மட்டுமே போகும் அப்படி இப்படின்னு புட்டை மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. என்ன நடக்குதோ அதை வந்து ஜட்ஜ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். நானும் அப்சர்வ் பண்ணுறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்குன்ட்டு. பட் இந்த கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 218 ரூபா இருக்கான், இவன் 123 ரூபா தான் இருக்கான். இம்ப்ளாய்டு வாலிடிட்டி பாருங்கள், 17.66 இருக்கான் கால் சைடில். இவன் பாருங்கள் 11.26 தான் இருக்கான். ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி அன்இக்குவலாக இம்ப்ளாய்டு வாலிடிட்டி இருக்கிறப்ப கம்மியாக இருக்கிற சைடு, அதாவது இப்போ செல்லர்ஸ் எங்கே செல் அடிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செல்லர்ஸ் வந்து எங்கே செல் அடிப்பாங்க? ப்ரீமியம் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே தானே அடிப்பாங்க. இப்போ ப்ரீமியம் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது? கால் சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கால் சைடில் செல் அடித்தா என்ன நடக்கும்? மார்க்கெட் திங்க் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இதை பற்றி என்ன அப்படின்ட்டு. இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட என்னை கிளாரிஃபை பண்ணலாம். கம்மிங் டேஸில் கண்டிப்பாக இதை பற்றி அடுத்த இது பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி, இந்த ப்ரீமியம் சார்ட்டை பேஸ் பண்ணி என்னுடைய அனலைஸ் புட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான். கம்பல்சரி புட்டு போகணுன்னு கண்டிப்பாக கிடையாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையாக பார்த்து உங்கள் செட்டப், உங்கள் அனலைஸ் பிரகாரம் என்ன வருதோ அதை ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு எட்ஜுக்கு இதை வச்சுக்கோங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு இதை வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.